போறோம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து நமக்கு தான் சம்பவம் நினைச்சேன். நம்ம ஆளுங்க 100 நிச்சயம் 150 லட்சம்னா இந்த வருஷம் கஷ்டம் தான். ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஆணவத்தில் ஆடக்கூடாது. எவனா செத்து போடுவானான்னு வெயிட் பண்ணிட்டு கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். திருநெல்வேலியில வந்தது காரணம் என்னன்னா 2008 தான் டிராவிட் இருக்கும்போது ஜெயிச்சது. அப்புறம் ஜெயிக்கல. ஹோம் கிரவுண்ட்ல வந்து பாருங்க சொல்லிட்டு பெரியவர் சொல்லல, பெரியவர் சார்பு ஒரு சில பேர் சொன்னாங்க. அந்த சம்பவத்தை வந்து மனசுல நினைச்சிட்டே வந்தேன். அதில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கால் மேல் கால் போட்டு நிம்மதியாக கவுட்டே குழந்தைட்டு தூங்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 300 நிச்சயம் 400 லட்சம்ன்ற மாதிரி ஆடுறாங்க. நம்ம ஆளுங்க 100 நிச்சயம் 150 லட்சம்னா இந்த வருஷம் கஷ்டம் தான். என்ன எதிர்பார்த்து சும்மா செம்ம ரிவெஞ்சு. இந்த மாதிரி ஒரு மேட்சை பார்க்கவே முடியாது. சிஎஸ்ஏ சரியான ஆப்பு. சரிங்களா? தோனியை தயவு செய்து முன்னாடி இறங்க சொல்லுங்க. எவனா செத்து போடுவானான்னு வெயிட் பண்ணிட்டு கூடாது. எதுக்கு உள்ள மறைஞ்சு விளையாடுறாரு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. முன்னாடி வந்து ஆட சொல்லுங்க தயவு செஞ்சு. இவர் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் முன்னாடி வந்து ஆடி மேட்சை கொண்டு போகணும். அதுதான் இங்கே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸோட கோரிக்கையே எப்பயுமே. ஆனால் கடைசியில் வந்து ஆடி என்ன பண்ணிடுறாரு, 2 6 அடிச்சு ஃபேன்ஸுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு போயிடுறாரு. இதெல்லாம் வந்து சரி கிடையாது. முன்னாடி வந்து 10வது ஓவரில் வந்து இறங்கி ஆடி மேட்சை கொண்டு போய் மேட்சை ஃபினிஷ் பண்ணோம். அதுதான் பெஸ்ட் ஃபினிஷருக்கு அழகு. இதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த ப்ரோ மேட்சா ரொம்ப கேவலமாக இருந்தது ப்ரோ. எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒன்றும் சொல்லுறது இல்லை. நாங்கள் ப்ரொஃபஷனலாக ஆடுறது தான். ஆனால் சத்தியமாக இந்த மாதிரி ஆடுவாங்க எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஆடிருக்கலாம். தோனி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். ஸோ எல்லாம் ஒன்றும் மனசு கஷ்டமாக இருக்குது. 10,000 ரூபா கொடுத்து வந்து பார்த்த மேட்சை தலை 6 அடிச்சது வரைக்கும் சந்தோஷம் தலைவா. மற்றபடி வேறு எதுக்குமே ஒர்த்து இல்லை. ஆனால் கவலை வேணாம். நம்ம சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் போய் பெங்களூர் அங்கேயே புலகிறோம். கண்டிப்பாக சேப்பாங்கன்னா தலை தான். நம்ம போன வருஷம் அதாவது இதே கிரவுண்டில் என்னை வச்சு செஞ்சாங்க ப்ரோ. இந்த வாட்டி நான் வானா செய்கிறதுக்கு எல்லாம் பயந்து வீட்டுக்கு வராங்க. பாதி மாதம் எல்லாம் கிளம்புறாங்க வீட்டுக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. தலை வராரு, தலை அவர் ஆடுறது கூட பார்க்காம அவ்வளோ அவசரமாக கிளம்புறாங்க. எனக்கு என்னென்ன புரியல. அது சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டா இது ஆர்சிபி ஹோம் கிரவுண்டான்னு தெரில. அதாவது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஆணவத்தில் ஆடக்கூடாது. 2008 தான் ஜெயிச்சிங்க. அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜெயிச்சிட்டோமா? போன வருஷம்லாம் இந்த பேச எடுக்கல. இந்த ஸ்டாட்ஸ்லாம் இந்த வருஷம் பேசுகிறனால தான் இப்படி ஆகுது. பேச கம்மி பண்ணிக்கலாம். அதாவது இது நான் சொல்லலாமா கேட்டிங்கன்னா கிடையாது தான். பட் அவங்க பேசுகிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இது வந்து என்னமோ கப்பாடு சமையல் வின் பண்ணுறீங்க அப்படி இப்படி சொல்கிறாங்க. மேட்சுக்கு முன்னாடி இவங்க போடாத ரீல் கிடையாது, போடாத எடிட் கிடையாது. ஒரு வருஷமாக அழுகுறாங்க. 10 வருஷம் வாங்கடான்றாங்களே தவிர மேட்ச் 50 ரன் வித்தியாசம். 1 ரன் 2 ரன் கிடையாது. பட்டிதர்லாம் ட்ரீம் லெவலில் கூட கேப்டன் அடிக்க பண்ணோன்னு சொன்னால் பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ உடனே ஆரம்பிப்பாங்க. 10 வருஷம் முன்னாடி என்ன நினச்சி ஞாபகம் இருக்கா? 8 வருஷம் முன்னாடி என்ன நினச்சி ஞாபகம் இருக்கா? அரை மணி நேரம் முன்னாடி என்ன நினச்சி ஞாபகம் இருக்கா ப்ரோ? அரை மணி நேரம் முன்னாடி உள்ள ஒருத்தன் வாயை தருகல. என்ன ப்ரோ இதுக்காக தான் வந்தோம். என்ன எதிர்பார்த்து தலையை பார்க்கணுன்னு மட்டும் வந்தோம். வேற எதுவும் கிடையாது. கோழியை பார்க்கணுன்னு வந்தோம். அவ்வளோதான். நாங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து வரோம் ஆக்சுவலாக மேட்ச்காக. சரிங்களா? தலைக்காக வந்தோம். நாங்கள் 2008 வின் பண்ணது. ஆஃப்டர் இங்கே வந்து நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். வி ஆர் வெரி ஹாப்பி. வி ஹாவ் அ குட் டீம் this year, so we hope all goes well, so we are hoping for the best. Thank you. ஆர்சிபி நல்லா விளையாண்டாங்க. இருக்கட்டும். நெக்ஸ்ட் எங்கள் பெங்களூரில் ஆடுவாங்க, பார்க்கலாம். இப்போ ரிவெஞ்ச் அங்கே கொடுப்போம். இங்கே வேணாம், அங்கே நாங்கள் ரிவெஞ்ச் கொடுப்போம். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன இருந்துச்சு? தலையை எதிர்பார்த்து வந்தோம். தலையை நல்லா பார்த்தோம். அவர் 6 பார்த்தோம். அதே போதும் நம்மளுக்கு. மேட்ச் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆர்சிபி ஃபேன் நான். ரொம்ப நாள் கழிச்சு சேப்பாக்கில் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். சென்னை சைடில் என்ன மிஸ்டேக்? அவங்க பவர் பிளேயில் நிறைய ஸ்கோர் பண்ணல ப்ரோ. அவங்க விக்கெட்ஸ் நிறைய லாஸ் பண்ணனால அவங்க ப்ரெஷர் ஆகிட்டு அப்படியே விட்டாங்க. விக்கெட்ஸ் நிறைய ஃபால் ஆகிட்டே இருந்தது கண்டினியூஸாக. அவங்க நிறைய பவுண்டரிஸ் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கோம். தோத்துட்டோம். ஆனால் தோனி 2 6 ஒரு 4 அடிச்சார். அதுக்கோசம் ஒருத்தர் இருந்தது. தலையை பார்த்துட்டோம். யாரோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? யாரோட பர்ஃபார்மன்ஸ்? ருத்ராஜ் பிடிச்சிருந்தது. ஏன் சென்னை லாஸ் ஆச்சு? என்ன மிஸ்டேக் நீ பண்ணீங்க? சென்னை பேட்டிங் சரியில்லை ப்ரோ. கொஞ்சம் பேட்டிங் சரியில்லை. ஃபீல்டிங் நிறைய கேட்சஸ் விட்டாங்க. ஸோ அதனால தோத்துட்டோம். ஆனால் தானே 2 6 பார்த்தாச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன ஜெயப்பண்ணா எதிர்பார்த்தோம். பட் என்ன கஷ்டமாக இருக்குது. 2 வருஷம் கழிச்சு ஆர்சிபி வின் பண்ணியிருக்கு. நல்லா நல்ல கேம் பண்ணாங்க. எதனால சென்னை தோத்துச்சு? என்ன மிஸ்டேக் பண்ணிப்பாங்க? லைக் மிடில் ஆட ஸ்ட்ராங்கல. 2 இந்தியன் பேட்ஸ்மேன் 3 பேட்ஸ்மேன் ஸ்ட்ராங்கல. அவ்வளோதான். இப்போ பவர் ஹிட்டர்ஸ் இல்லை. சென்னை ஏன் லாஸ் ஆயிடுச்சு? 5 இதை இக்னோர் பண்ணிருங்க, கட் பண்ணிருங்க. இன்னைக்கு மேட்ச் பற்றி மட்டும் பேசலாம். பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஃபீல்டிங் நிறைய கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அஸ்வினோட தோனி வந்து பின்னாடி வரணுன்ற அவசியம் என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. அஸ்வின் வந்து நம்ம ஆளை முன்னாடி இறங்கிட்டு அவர் பின்னாடி வந்து மேட்ச் கண்டிஷன் தெரியுது, அப்படியே அவர் முன்னாடி வராரு. என்னன்னே தெரியலங்க. எனக்கு வருத்தங்க. எனக்கு
எல்லாம் பேசுகிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு பார்த்தீங்களா எனக்கு வருத்தம். ஓகே, கப் அடிச்ச சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய், மைக்கிளசி அது மாதிரி பார்த்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஸ்டார்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட்டே கிடைக்க மாட்டேது. ராகுல் திருப்பதி வந்து ஆமாம் டக்குன்னு பவர் பிளேலே விக்கெட் விடுது. அதுக்கப்புறம் ஃபீல்டிங்கில் பார்த்தாலும் நிறையா ட்ராப் கேச்சஸ்லாம் நிறையா இருந்தது. அதனால தான் அதான் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கண்ணா, அவ்வளோதான். நான் வந்து ஐடியலாக தான் வந்தேன் ரெண்டு இதுக்குமே. ஓகே, கோலிக்காக தான் மெயினாக வந்தது. ஆனால் நல்லா இருந்தது மேட்ச். என்ன மிடில் ஆர்டரில் மட்டும் சிஎஸ்கே வந்து பிளேயரை மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓப்பனர் ராகுல் எடுத்துகிட்டு இவனை எடுத்துகிட்டு வரலாம். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அவன் வழக்கமாக கேட்கறதானே அவரோட இன்ட்ரோ 2 6 அதை அவர் கொடுத்துட்டாப்லையே, கூடவே கொடுத்துருக்காப்புல. அவங்க அதை வச்சு முட்டை கொடுத்துட்டு போகட்டும், நம்ம ஜெயிச்ச சந்தோஷம் இப்படி ஓடிடுவோம். ஏன்னா யாரோட இன்னும்ல மாப்பிள்ள அது சொல்ல முடியும். அது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியாது. சரியா? இன்னொன்று மாப்பிள்ள, அங்கே தோல்விக்கு ஒரு காரணம் சொல்லுவேன். அடுத்தடுத்து லெஃப்டே இறக்குனது தப்புமே. ஏன்னா ஒரு நான் கேப்டன் ஆசியா கேப்டன் ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட் தான் இறக்கணும். சரியா? இறக்கியிருந்தாலும் ஏன் குழம்புவான் பவுலரு. இப்போ லெஃப்ட்டுன்னா என்ன செய்வான், வரவன் ஈஸியாக போட்டு போயிடும். ஃபீல்டை மாற்றவே வேண்டாமே, இங்கே மாற்றணும். இது அங்கே பண்ண தப்புன்னு சொல்லுவேன். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம். நான் சந்தோஷமாக ஊருக்கு கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் திடீர்னு வந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் பால் தோனி டைரக்டாக டிஃபென்ஸ் ஆடுறாரு. அந்த டிஃபென்ஸை பார்த்துட்டு பக்கத்தில் ஷார்ட் ஸ்லிப் வைக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் வந்து ஒரு நியாயமா? என்னங்க இது? எதனால தோனி அந்த டவுன் இறங்கினாங்க தோத்துருச்சு. முன்னாடி இறங்கினா ஜெயிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் தோக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஹாப்பியாக ஒருத்தர் வந்து மரம் நட்டுட்டு போனாரு. நம்ம லாங் டைம் வின் பண்ணிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் தான். How is match? Match was good. யாரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து ஆக்சுவலி ஹேசல்வுட்டோட பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா அவர் தான் நிறைய விக்கெட் எடுத்தாரு. இந்த வாட்டி கண்டிப்பாக கப் அடிக்கும், அது தெரியுது. நல்ல பேட்டிங், நல்ல bowling லைனப் இருக்கு. நல்லா கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா ஒரு நல்ல டீமாக இந்த வாட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னை என்ன மிஸ்டேக் பண்ணி நினைக்கிறீங்க? சென்னை வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓல்டு பிளேயர்ஸு. நல்ல ப்ராக்டிஸ் வேணும், எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா இப்போ நிறைய ட்ரெண்ட் மாறிடுச்சு. முன்னாடி மாதிரி அதே ஒரு இதுலேயே இருக்க முடியாது. நிறைய ட்ரெண்டு மாறிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். இது ரொம்ப லேட் ஆகும் அவங்களுக்கு. பாகத்துலலாம் 190 சேஸ் பண்ணுறது பெரிய விஷயம், புரியுதா? வாய்ப்பே இல்லை. ஸ்பின்னிங் ட்ராக்கு, இன்னொன்று டியூ வரும், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. தோனி முன்னாடி இறங்கிருக்கலாமா? தோனி முன்னாடி இறங்கியிருக்கலாம் தலைவா. பட் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து அவர் 2 6 அடிக்கிறது தான் ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. அவரும் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாரு. முன்னாடியே இறங்கி அவுட் ஆகிடுறது அதெல்லாம் அவர் விரும்பலை. லாஸ்ட்டாக ஒரு 2 ஓவர் இல்லை 2 பால் கிடச்சா கூட போதும்னு நினைக்கிறாரு. நமக்கும் அது போதும்னு நினைக்கிறோம். நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தால் கூட அதை பார்க்க தான் நினைக்கிறோம். வேறு எதுவும் கிடையாது. வாய்ப்பே இல்லை. கப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. லாலிபப்பு சப்பு தான். சூப்பர் ப்ரோ. ஆல்வேஸ் சிஎஸ்கே தான் ப்ரோ. என்ன இருந்தாலும் சிஎஸ்கே மட்டும் விட்டு. ஆமாம் ப்ரோ, சின்ன சாமி இருக்கு ப்ரோ. அங்கே தான் போயிட்டு எல்லாருக்கும் அடிப்போம். ப்ராப்பர் டீம் பிளானிங் இல்லை, ரொம்ப கேவலமாக ஆடினாங்க. ஒத்துக்க வேண்டியதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், பவர் பிளேலாம் ரொம்ப கேவலமாக ஆடினாங்க. ஸோ அவங்க 70 அடிச்சு அங்கே பவர் பிளேயில், நம்ம 20 தான். தலையை எதிர்பார்த்தவன் தான், தலையை நல்லா பார்த்தோம். அவர் 6 பார்த்தோம், போதும், அதே போதும் நம்மளுக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெரி லாங் டைம்லாம் இல்லையே ப்ரோ. இப்போ மே 18 சேப்பாக்கில் ஆஃப்டர் 12 இயர்ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு ரஜத் பட்டின்ற கேப்டன்சியில் ஆர்சிபி வின் பண்ணது. இட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதுவும் சேப்பாக்கில் 150 160 வாஸ் அன் ஆவரேஜ். அந்த டீம் எல்லாமே உடச்சி இன்னைக்கு வந்து என்னதான் நீங்கள் 10 இயர்ஸாக இருந்தாலுமே ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் ஷோடு சிஎஸ்கே அண்ட் அதர் டீம் ஹவு டு பிளே இன் திஸ் பர்டிகுலர் கிரவுண்ட். எப்போ கழிச்சு வின் பண்ணால் இப்படி தான். அது என்ன புதுசாக பார்க்குறாங்களா வின் பண்ணுறதுல, அது அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? நீங்கள் பேசின பேச்சு அப்படி, அதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2 மேட்ச் ஜெயிச்சா கப் தர மாட்டாங்க ப்ரோ. நான் கப்பு பற்றியே பேசுகிறேன். இந்த மாதிரி தான் சொல்லிட்டு போவார். கப்புன்னு சொல்கிறாங்க. கப்பு முக்கியம் இல்லை, மேட்ச் ஜெயிக்கிறோமா அவ்வளோதான். படிக்கிறவங்களுக்கு 5 கப்புன்னு முட்டு கொடுக்கலாம் முடியும். 5 கப்புன்னு சொல்கிறேன். இப்போ ஏன் ப்ரோ வந்து மேட்ச் அவ்வளோ, நான் வீட்டிலே இருக்கலாம்ல. 5 கப்புன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த வருஷம் வந்து விளாட்றாங்க?